ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவத்கீதை எதுக்காக கற்றுக்கணும், பகவத்கீதையினுடைய பெருமை என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். முன்னாடியே பார்த்த மாதிரி எந்த ஒரு கிரந்தம் எடுத்தாலும் அதில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஒன்று நம்ம இப்போ பகவத்கீதையை பொறுத்த மட்டும் நம்ம பகவத்கீதையினுடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பகவத்கீதை யாரால் சொல்லப்பட்டதோ அவருடைய பெருமை, பகவத்கீதை யாரை பற்றி சொல்லுதோ அவரோட பெருமை. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா அது ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா பகவான் சொன்னது யார் அப்படின்னாலும் பகவான் தான், யாரை பற்றி சொன்னதுனாலும் பகவான் தான். பகவத்கீதை பகவானால் சொல்லப்பட்டது, பகவானை பற்றியே சொல்லப்பட்டது. அவரை பற்றி சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்டால், உயர்ந்தவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்போது பகவான் தான் ரொம்ப மிக உயர்ந்தவருங்கும்போது அதை தானே சொல்லி ஆகணும். ஏன்னா உண்மையை தான் சொல்லணுங்கும்போது அதுதான் உண்மை. அதனால் பகவானை பற்றினது பகவானே சொன்னதுன்றது தான் ஒரு ஸ்பெஷல் பெருமை பகவத்கீதைக்கு. இப்போது பகவானுடைய பெருமை பற்றி அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு சரித்திரம். முன்னாடி ஒரு பெரிய ஒரு மகான் இருந்தார், பராசர பட்டர் அப்படின்னு. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. பெருமாள் கிட்ட கேட்குறாரு, எனக்கு உன்னோட பெருமை பற்றிலாம் பாடணும், எனக்கு 1000 நாக்குகள் வேணும், ஏன்னா இந்த ஒரு நாக்கு பத்தாது அப்படின்னா. இப்போ பகவான் சரி தந்தோம் அப்படின்ட்டு 1000 நாக்குகள் இது பண்ணார். அப்போ என்னால் உன்னோட பெருமைகள் எல்லாம் பாட முடியாது அப்படின்றார் பராசர பட்டர். பகவான் கேட்குறாரு, இப்போ தான் 1000 நாக்கு கூட உன் பெருமையை பாடுறேன்னு நீ அப்படின்னா. அப்போ அதுக்கு பராசர பட்டர் சொல்கிறாராம், உன்னோட பெருமைகளை என்னால் பாட முடியாதுன்னு சொல்கிறதுக்கே 1000 நாக்குகள் தேவை அப்படின்னா அப்போ பகவான் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார் இல்லையா. அதுக்காக ஓகே அவரை பற்றி அவரை பற்றி சொல்லி முடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏதோ ஒரு இங்கேருந்து நின்று இதுதான் கடல் அப்படின்னு பார்க்குற மாதிரியான பகவான் எவ்வளோ உயர்ந்தவர்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் இருக்குங்க, அதை பற்றி பார்த்தோன்னா பகவானுடைய பெருமைகள் மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ யூனிக் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்க முடியும். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கூனாய் நின்ற மாயன் அன்றோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெஞ்ஞானமில். அதாவது சேயன் ரொம்ப தள்ளி இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது, அணியன் கிட்டக்க இருப்பார்னு சொல்ல முடியாது, சிறியன் சின்ன புள்ள தானே அப்படின்னும் பார்த்துட முடியாது, மிகப்பெரியன் ஏன்னா அந்த பிள்ளையை தான் விஸ்வரூபத்தையும் காட்டினவர், ஆயன் மாடு கண்ணுக்குட்டிகளெல்லாம் மேய்க்கிறவர் அப்படின்னு சாதாரணமாகவும் நினச்சிட முடியாது, துவரைக்கோனாய் ஏன்னா அவர் தான் துவாரகையினுடைய ராஜாவாகவும் இருந்திருக்காரு, நின்ற மாயன் அவர் செஞ்சது கொஞ்சம் நெஞ்ச மாயங்களா, ஏன்னா பாண்டவர்கள் அப்படின்ற அவங்க தர்மத்தை காக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கூடவே நின்று தர்மத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக எவ்வளோ மாயங்கள் செஞ்சுருக்காரு. அதனால் மாயன். அன்றோதிய வாக்கதனை கல்லார், அவர் ஓதினது என்னது பகவத்கீதை. கல்லார் அதை கற்றுக்காதவங்க உலகத்தில் ஏதிலராம் மெஞ்ஞானமில், எவ்வளவோ உலகத்தில் கற்றுக்கிட்டாலும் எதுவுமே கற்றுக்காததுக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது உண்மையாகவே என்னவோ அது பகவத்கீதையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை விட்டுட்டு எது பின்னாடியெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்கிறாரு. அப்போது பகவான் எவ்வளோ ஒரு யுனீக்கானவர், ஒரு உயர்ந்தவர்னு பாருங்கள் இந்த பாசுரம் மூலமாக. இன்னொரு விஷயம் பார்ப்போமே. இப்போ பகவான் இருக்கிற இடம் அப்படின்ட்டு கேட்டால் வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மிக உயர்ந்த இடம், நம்ம முக்தி அடையணுன்னா அது போக வேண்டிய இடம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே எல்லாராலையும் போயிட முடியாது இல்லையா, கஷ்டப்பட்டு அதுக்காக எவ்வளவோ சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது முக்திக்கு அடையணும் அப்படின்னு. அப்போ தேவர்கள்லாமும் இருக்காங்க, இந்திரன் பிரம்மா போலவங்கெல்லாம். அவங்களுக்கும் பகவானை போய் பார்க்கணும், அவங்களாலையும் அங்கே வைகுண்டத்துக்கு போக முடியாது, அவங்களும் முக்தி அடைஞ்சால் மட்டும்தான் அங்கே போக முடியும். அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, சரி எல்லோரும் நம்மளை அப்ரோச் பண்ணணும், தேவர்கள்லாம் எதான பிரச்சனைனா நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இறங்கி பார்க்கடலில் படுத்துக்கிறாரு. இப்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா தேவர்களால் தான் போக முடியும்.
இப்போ நம்மளை போல மனுஷங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன செய்கிறதுன்னா, பகவான் இன்னும் கொஞ்சம் இறங்கி அவதாரங்கள் எடுக்கிறாரு. ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், எல்லா அவதாரங்கள்லாம் எடுக்கிறாரு. சரி, இந்த அவதாரங்கள் நடந்ததுலாம் எப்போயோ, எந்த யுகத்திலையோ இப்போ நம்ம போயிட்டு சேவிக்கணும் அப்படின்னா, அதுக்காக தான் பகவான் கோவில்கள் தோறும் இருக்கார். கோவில்களில் போயிட்டு நம்ம சேவிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பகவான் இன்னும் தன்னை இறக்கிக்கிட்டு கோவில்களில் சிலை வடிவத்தில் இருக்கார். அது போதாதுன்னு நம்மளோட ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கார் பகவான். அப்போது அவ்வளோ உயர்ந்தவர், யாராலையும் அவ்வளோ சுலபத்தில் ஈஸியாக எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவர் நமக்காகவே, நம்ம எல்லாரும் அவரை ஈஸியாக அப்ரோச் பண்ணணும், அவர்கிட்ட போக முடியணுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னை எவ்வளோ எளிமைப்படுத்தி நம்மக்கிட்ட வராரு. அப்படிப்பட்டவருங்க பகவான். எதுக்காகனா அவ்வளோ உயர்ந்தவன் நம்ம பயந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனால் எளிமைப்படுத்தி யார் வேணாலும் என்கிட்ட வரலாம், நான் எல்லாருக்காகவும் தான், நான் எல்லாருக்கும் சமம்னு காட்டுறதுக்காக தான் கோவில்கள் தோறும் இருக்கார். நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இருக்கார். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய பெருமையும் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் நமக்காக தன்னை எளிமைப்படுத்தியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.